ईशावास्यमिदं सर्वम् यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीथा मा गृध कस्य स्विद्धनम्. ஆதியும் அந்தமுமாய் ஆகிப்போன பேராற்றல் பெண்மை. உலகத்தையே காக்கும் எல்லாம் வல்ல பெரும் சக்தியாக விளங்கும் அந்த பராசக்தியானாலும், மனித உயிர்களை உலகிற்கு கொண்டு வரும் பூலோக பெண் சக்தியானாலும், பெண்மை என்ற பேராற்றல் ஊற்றெடுப்பது தாய்மை என்பதில்தான். ஒரு துளி உயிரை உணர்வோடு வாங்கி, கருவறை காத்து கடினங்கள் தாங்கி, பொறுமையை போற்றி பசித்தூக்கம் மறந்து உருக்கொண்டு வெளியில் உணர்வாகும் வரையில் பெண்ணுக்குள் பெருகியிருக்கும் கருணையும் அன்புந்தான் அவள் ஆற்றலின் மூலதனம். அதனை கொண்டே பிற திறன்களை பெற்று மற்ற எல்லா பரிணாமத்திலும் துறைகளிலும் மின்னுகிறாள் பெண் என்றும், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற 7 பெண் நிலைகளையும் சொல்ல வருகிறது இந்த படைப்பு. அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப பெண்மையின் குணநலன்களை வரைக்கும் போது அதற்கு சான்றாக இராமாயண காப்பியத்தின் தலைவி சீதையையும் மகாபாரதத்தில் பாஞ்சாலியையும் இந்த படைப்பு போற்றுகிறது. தற்போது இந்த காலத்தில் பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் நிலை பற்றியும் போராட்டத்தை பற்றி பேசும் பொழுதும், பெண்கள் ஆதி காலம் முதலே அடிமையாலும் போதைப் பொருளாகவும் இருந்து வந்தனர் என்ற ஒரு பொய்யான கூற்று நிலவி வருகிறது. ஆனால் சரித்திரத்தில் பின்னோக்கி காணும் போதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையை அறிய முடியும். வேதங்கள் தோன்றிய காலத்திலும் சங்க காலத்திலும் பெண்களின் உயரிய நிலையும் ஆண்களுக்கு நிகராக எந்த வேறுபாடும் இன்றி கல்வியிலும் வீர செயலிலும் அரசியலிலும் திறன் மிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்கும் வழக்கத்தையும் பூணில் தருத்திடும் சடங்கையும் ஆண்களைப் போல் பெண் பிள்ளைகளுக்கும் செய்யப்பட்டு வந்த ஒரு காலம் வேத காலம். பெண்மையின் பேராற்றல் என்ற இந்த படைப்பு வேத காலத்தில் தொடங்கி சங்க காலம் தற்காலம் வரை பெண் மேன்மையை பதிவு செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வேதங்கள் பற்றிய தேர்ந்த ஞானமும் தத்துவ ஞானத்தில் சிறந்து விளங்கிய பிரம்ம வித்யா என்னும் ஞானத்தை உணர்ந்த ஒரு பிரம்மவாதினியாக திகழ்ந்த கார்கி வாசக்னவியிலிருந்து தொடங்குகிறது இந்த நாட்டிய நாடகம். வேத காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு தனது வாழ்க்கை முறையை அவர்கள் விருப்பத்திற்கேற்ப லௌகீக வாழ்க்கையிலும் ஈடுபட்டோ மனையாளாக, அதாவது சத்தியவதுவாகவோ அல்லது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பிரம்மவாதினியாகவோ வாழ தேர்ந்தெடுக்கும் முறை இருந்து வந்திருக்கிறது. அவர்களுக்கு தன் சகோதரனோ தந்தையோ உபநயனம் நடத்தப்பட்டு சந்தியாவந்தனம் போன்ற வழிபாட்டு முறைகளிலும் ஈடுபட்டு வந்தனர். அப்படி ஒரு பொன்னான வேத காலத்தின் பொக்கிஷம்தான் கார்கி வாசக்னவி. சாந்தோகி உபனிஷத்தில் கார்கியின் பல கோட்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. ரிக்வேதத்திலும் அவளின் பெரும் பங்கு இருக்கிறது. கார்கியின் ஞானத்தையும் மேன்மையும் ஒரு நிகழ்வு மூலம் சொல்ல வருகிறது இந்த படைப்பு. ஒரு முறை விதேகா நாட்டின் ஜனக மகாராஜா ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் பற்றிய தர்க்கம் ஒன்றை தனது சபையில் ஏற்பாடு செய்தார். பல அறிஞர்கள் அந்த தர்க்கத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். அவர்களில் வேதங்களின் பேரறிஞராக விளங்கிய யாக்ஞவல்க்யரும் ஒருவர். ஜனகராஜா தர்க்கத்தில் வெற்றி பெறுவோர்க்கு 1000 பசுக்களும் ஒவ்வொரு பசுவின் கொம்பிலும் தங்கமும் பரிசாக அளிப்பதாக அறிவித்தார். யாக்ஞவல்க்யரு தன் ஞானத்தின் பால் உள்ள அசையா நம்பிக்கையில் தர்க்கத்திற்கு முன்பே தன் சிஷ்யரை அழைத்து பசுக்களை தன் ஆசிரமத்திற்கு ஓட்டி செல்லுமாறு ஆணையிடுகிறார். இதனால் சபைக்கு வந்திருந்த பல அறிஞர்கள் கோபம் கொண்டனர். பலர் அவருடன் தர்க்கம் புரியவே அஞ்சினர். எனினும் யாக்ஞவல்க்யருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டவருள் ஒரே பெண் அறிஞர் கார்கி வாசக்னவி. செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலன் என்பதற்கேற்ப கார்கி தர்க்கத்தில் தனது முறை வந்தபோது உலக சூட்சுமத்தையே அறியும்படியான ஒரு உன்னத கேள்வியை கேட்டு தனது ஞானத்தை சபையில் நிரூபித்தது மட்டுமல்லாமல், அப்படி ஒரு கேள்விக்கான அரும் பதிலை ஞான சித்தர் யாக்ஞவல்க்யரின் திருவாயால் இந்த உலக மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று எண்ணி பெண்மையின் பெருமையை நிலைநாட்டினாள் கார்கி. இந்த படைப்பில் கார்கியை தொடர்ந்து மற்றொரு பிரம்மவாதினி மைத்ரேயி என்ற பெண்ணின் மேன்மையும் எடுத்துரைக்க வருகிறது. பேரழகியாக இருந்தும் லௌகீக வாழ்க்கையில் நாட்டமில்லாமல் பிரம்ம ஞானத்தை அறியும் பொருட்டு மாத்திரமே பிரம்மவாதினியாக வாழவும் வேதங்களின் சாரமாக விளங்கிய பேரறிஞர் யாக்ஞவல்க்யரை மணமுடிக்கிறாள்
மைத்ரேயி. அப்போது பற்றுக்களை விடுத்து துறவரம் செல்லும் யாக்ஞவல்கர் தனது குலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை தன் முதல் மனைவி காத்யாயினியிடம், குருகுலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மைத்ரேயிடம் ஒப்படைக்கிறார். ஞானப்பசி ஒன்றையே மட்டுமே கருத்தில் கொண்டு அதுவே இவ்வுலகின் அழியா சொத்து என்பதை, ஆத்ம ஞானம் மட்டுமே முக்திக்கு வழிவகுக்கும் என்பதையும் யாக்ஞவல்கியரிலிருந்து அறிந்து கொண்டு பிரம்மவாதினியாக திகழ்ந்து உலகின் பெண் ஞான ஒளியாக திகழ்கிறாள் மைத்ரேயி. இப்படி பெண்மையின் பேராற்றில் விளக்கும் இந்த நாட்டிய நாடகம் வேத காலம் பெண்களை தொடர்ந்து சங்க காலத்திற்கு நகர்கிறது. சங்க காலத்து பெண்கள் கவலையே தேங்காமல் மகிழ்ச்சி மண்டிய முகத்தினராய், துள்ளலும் எழுச்சியும் நிரம்பிய வாழ்வினராய், அனைத்து பருவ மங்கையரும் தங்கள் உடல் அமைப்பிற்கும் உள்ள நிலைக்கும் ஏற்ற விளையாட்டுகளை வண்டார்பாவை, பூங்கொய்தல், ஊசல் அயர்தல், பந்தாடுதல், மணரில் சிறுவீடு கட்டுதல், கழற்சிக்காய், அம்மனைக்காய் போன்ற விளையாட்டுகளை விளையாடினார்கள் என்று கூறி இந்த சங்ககால பெண்களின் கதை இந்த படைப்பில் ஆரம்பிக்கிறது. இதை அறியும் பொழுது சங்ககால பெண்கள் எத்தனை ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. இருப்பினும் இந்த சங்ககால விளையாட்டுகளை மறந்து போன இந்த காலத்தில் நமது IMCT நிறுவனம் அதை மீண்டும் இளைய தலைமுறையினருக்கு அறிமுகம் செய்யும் விதமாக பல பள்ளிகளில் இந்த சங்ககால விளையாட்டுகளின் பெயரில் போட்டிகளை வைத்து வெற்றி பெறுவோருக்கு பரிசுகளும் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒன்றாகும். தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என கூறப்படும் சங்க காலத்தில் ஆண் புலவர்களுக்கு சளைக்காமல் பெண்பார் புலவர்களும் இலக்கிய ஆளுமை மிக்கவர்களாக காணப்பட்டனர். ஔவையார், அஞ்சில் அஞ்சியார், அஞ்சியத்தை மகள் நாகையார், ஆதிமந்தி, காக்கை பாடினியார், காரைக்கால் அம்மையார் போன்ற 30க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் தங்கள் படைப்பு திறனால் அந்த நாட்டின் மாண்பையும் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் நெறியையும் மக்கள், உணவு, உடை போன்ற எல்லா செய்திகளையும் உலகிற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சங்ககால பெண்களின் வீரம், சங்ககால பெண்களின் வீரத்தை முரத்தாலேயே புலியை விரட்டிய பெண்ணை பற்றி புறநானூறு பாடலில் பதிவு செய்யப்பட்டிருந்த நிகழ்வையும், தன் வீட்டில் அத்தனை ஆண்மகனையும் போரில் மாய்ந்திட வீரனாய் வளர்த்த மகனை போரிக்கு அனுப்பி மகிழ்ந்த மரக்குள்ள பெண்ணின் நிகழ்வையும், தன் மகன் போரில் புறமுதுகிட்ட செய்தி உண்மையாயின் அவன் வாய் வைத்து உண்ட மார்பகத்தை அறுத்தெறிவேன் என்று கூறிய சங்கத்தாயின் கதையும் இங்கு இந்த கலைஞர்கள் நம் கண்முன்னே கொண்டு வந்து சங்ககால பெண்களின் வீரத்தை உணர்த்த வருகிறார்கள். இவ்வாறு சங்ககால மங்கைகள் தாய்மை பண்போடும் மரக்குடி மகளிராகவும் தன்மானம் ஒழுக்க நிலையோடு வாழ்ந்த நிலையை கூறுகின்ற இந்த படைப்பு சங்க காலத்திலிருந்து தற்காலத்திற்கு நம்மை அழைத்து வர இருக்கிறது. தற்கால பெண்ணின் பெருமையை இசை, நடனம், கல்வி, அரசியல், மருத்துவம் போன்ற எல்லா துறையிலும் உச்சியை அடைந்து சமுதாயத்தின் எழுச்சியாய், வழிகாட்டியாய், பெண் குலத்தின் பிரதிநிதியாய் மின்னும் சிறந்த பெண்மணிகளை போற்றும் விதமாய் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்பு. ருக்மணி தேவி அருண்டேல் நடனம், கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறைகளில் தொலைநோக்குடன் பணியாற்றிய பெண் குல திலகம். சமுதாயத்தில் சதுர் என்று அழைக்கப்பட்டு வந்த ஒரு கலையை போற்றும் இந்தியாவின் பாரம்பரிய கலையாக பரதம் என்ற பெயர் சூட்டியவர் இவர். பரத கலைஞர்களுக்கும் சமுதாயத்தில் பெருமைக்குரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்த மாபெரும் பெண் ருக்மணி தேவி அருண்டேல். இசை, கர்நாடக இசை உலகின் ராணியாக, இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் தன் தெய்வீக குரலால் உலக அரங்கில் பெருமை தேடி தந்த இசையுலக சக்தியாய் மிளர்ந்த டாக்டர் MS சுப்புலட்சுமி. நாட்டின் உயரிய விருதையே தென் பெயராக கொண்டு பரதக்கலை உலகின் ஆதாரமாய் அடையாளமாக திகழ்ந்து தன் கலை அறிவாலும் ஆர்வத்தாலும் எண்ணிலா ஆராய்ச்சியிலும் எழுத்திலும் ஈடுபட்டு இளைய தலைமுறையினருக்கு பரதக்கலையின் மேன்மையை அறிந்து கொள்ள கரணங்களையும் பரத சாத்திரம் அருளிய பரத முனிவருக்கு மணிமண்டபம் அமைத்து பெண் குலத்திற்கே பெருமை தரும் கலை சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். இவர்களைப் போல் இன்னும் பல மகத்தான சாதனை பெண்களை பற்றி சொல்ல வேண்டும். எனினும் கிடைத்த இந்த வாய்ப்பில் நவரத்னங்களை மட்டுமே கோர்த்து மாலை தொடுப்பது போல இந்த நாட்டிய நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். அதை பல துறைகளிலும் வீட்டிலும் நாட்டிலும் ஆற்றல் படைத்து கொண்டிருக்கும் எண்ணற்ற பெண்குல மேதைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணமாக அளிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த படைப்பிற்கு உயிர் கொடுத்தவர்கள் படைப்பிற்கு கருத்து, கருத்தாக்கம், எழுத்து, நடனமைப்பு, நட்டுவாங்கம் குரு தாக்ஷாயணி ராமச்சந்திரன். இப்படைப்பிற்கான இசையமைப்பில் பங்கு கொண்டவர் 3 பெண்மணிகள். திருமதி மீனாட்சி சேஷாத்ரி, திருமதி சௌமியா ராம் நாராயணன், ஸ்ரீமதி கோமதி.
மிருதங்கம் மற்றும் சிறப்பு சப்தம் திரு நாகராஜ், ஃப்ளூட் திரு தேவராஜ், வீணை ஸ்ரீமூர்த்தி, ஒப்பனை திரு முருகன், அரங்க ஒளி அமைப்பு திரு முருகன் விட்டல். பஞ்சபூதங்களால் இயங்குகிற இந்த உலகை அதனை இயக்கத் தூண்டும் ஒரு சக்தியாகவே இருக்கிறாள் பெண். அன்பும் கருணையும் கொண்ட பேராற்றலுடன் உலகு உய எங்கும் நிறைந்திருக்கும் நவரசங்களுடன் கூடிய ஒளி பெண். இந்த நற்வாய்ப்பளித்த IMCT மற்றும் HSF நிறுவனத்துக்கு நன்றியை உரித்தாக்கி இதோ பேராற்றலுடன் கண்ணுக்கும் காதிற்கும் விருந்தளிக்க வருகிறார்கள் நித்யார்ப்பணா கலைஞர்கள். பெரும் சக்தி பெண்மையெனும் உலகின் பெரும் சக்தி பெருமை மிகுந்த உயர் பேராற்றல் போற்றி பெண்மையெனும் உலகின் பெரும் சக்தி பண்ணுடன் பாரதமும் ஆடிடுவோம் பாவையர் புகழோங்க வாழ்த்திடுவோம். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை கறிவை பேரிளம் பெண் எனும் பெண் குலம் தழைத்து பாழியவே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என் குணமும் நேர்மையும் நீதியும் நேர்கொண்ட பார்வையும் நெஞ்சினில் உரமும் கொண்டவள பெண்ணெறியுடன் வாழ்வினி வெல்பவள பெண்ணெறியுடன் வாழ்வினி வெல்பவளா.
ஆதவன் கிரணமொளிர அலை கடல் ஆர்ப்பரிக்க தெள்ளிய நீர்த்தனில் கமலங்கள் கண் விழிக்க புள்ளினங்கள் கூவிட பூங்காற்று வீசிட புவனமெங்கும் வேதத்தின் நாதம் ஒலிக்க கர்கமா முனிவரின் குலம் வந்த வாசக்னு அருமை புதல்வி கார்கி வாசக்னவி பேதை பருவ முதல் வேதம் பயின்றாள் ஞான கொழுந்தாகி சீலம் அடைந்தாள் பேதை பருவ முதல் வேதம் பயின்றாள் ஞான கொழுந்தாகி சீலம் அடைந்தாள் வேத வேதாந்தம் சாத்திரம் சூத்திரம் யோகமும் யாகமும் தியானமும் மோனமும் பேரின்ப பிரம்மத்தின் நிலைதானை உணர்ந்தாள் ஓமெனும் பிரணவத்தின் பொருளும் அறிந்தாள் பெண்களின் கல்வியில் பெரும் பங்கானாள் பேரறிவோடு பெண்மையும் கொண்டாள் ஆடவர் சபை தனி பண்டிதர் குழுவில் செறிவுடன் அறிவால் ஆதிக்கம் கொண்டார் விதேகரசின் மாபெரும் அரசன் ஜனக சபையில் தஜ்ஜம் தத்தஜ்ஜம் கிடத்தக தத்தஜ்ஜம் தத்த குந்தாரி கிட்ட தக்க தக்கஜம் தத்தஜ்ஜம் கிடத்தக தத்தஜ்ஜம் தத்த குந்தாரி கிட்ட தக்க தஜ்ஜம் கிடத்தக தரி கிடத்தக தரி கிடத்தக தக்கஜம் கிடத்தக தரி கிடத்தக தரி கிடத்தக கிடத்தக தரி கிடத்தக தரி கிடத்தக தக்க தக்கிட்ட தத்தி கிண்ணத்தும் தத்தி கிண்ணத்தும் தத்தி கிண்ணத்தும் விதேகரசின் மாபெரும் அரசன் ஜனகன் ராஜசூய யாகம் புரிந்தார்
பெறுவீர் என்றான் மன்னன். எழுந்தான் பண்டிதன் யாக்ஞவல்கியின் பசுக்களை கொணர சீடனை பணித்தான். வேதத்தின் சாரமாய் நின்றவனை கண்டு அஞ்சி சிலர் விலக சினந்து சிலர் வினவ அக்கணமே உரிய விடையளித்தானையன். அக்கணமே உரிய விடையளித்தான். ஆச்சாரியனை வணங்கி அறிவொளி சுடர்விட கார்கீதன் வாதத்தை தொடங்கினாளே. கார்கீதன் வாதத்தை தொடங்கினாளே. அருளுரை தருவீர் ஆச்சாரியனை பெண்ணுக்கு அப்பால் விளங்குவதென்ன மண்ணுக்கு கீழே திகழ்வது என்ன. நிலை மாறா நிலை கொண்டது நீலவானம். நிலை மாறா நிலை கொண்டது நீலவானம். சத்தமின்றி சலனமின்றி உருவமின்றி அருவமின்றி உள்ளுமின்றி புறமுமின்றி இருளுமின்றி ஒலியுமின்றி அமைந்தது வானம். அதனால் ரவியும் அதிகம் ஒளிர்கிறது, கோள்கள் யாவும் சுழல்கிறது. பிரம்மத்தின் பேர் அருளால் விண்ணும் மண்ணும் விளங்கிட மண்ணுலக மாந்தர்கள் தான தர்மம் செய்திட. ஆதிப்பரம்பொருள் யாகத்தில் மகிழ்ந்திட அமரர்கள் மந்திர நீருக்கு குளிர்ந்திட. ஆன்மாவை உணராமல் வாழ்வதும் வீழ்ச்சி. ஆன்மாவை உணராமல் மரிப்பதும் வீழ்ச்சி. ஆன்மநிலை அடைந்தவனே பிரம்மஞானி. உலகில் ஆன்மநிலை அடைந்தவனே பிரம்மஞானி. உத்தம குருவே உன் பதம் சரணம். உன்னதமான பிரம்மஞானி நீ. பிரம்மநிலை அடைந்த பிரம்மவாதினி. பெண்மையின் பெரும் சக்தி வாழிய நீ. பிரம்மநிலை அடைந்த பிரம்மவாதினி. பெண்மையின் பெரும் சக்தி வாழிய நீ. வேதாச்சாரிய
காப்பாய் மைத்ரே பற்றுதலற்று முற்றும் துறந்து பற்றி செல்லும் பயன் யாதோ ஐயா. என் வினை பயன் யாவும் என்னுடனே உறையும் மெய்ஞானம் ஒன்றே கொண்டு செல்லும் பொருள் ஆன்மநிலை உணர்ந்து ஆனந்தம் அடைய புரவரம் கொள்வேன் தூயவளே. பொன்னால் பொருளால் ஆசைகள் பெருகும் பாவங்கள் விளையும் அப்பொருள் வேண்டி அழியா பொருள் தந்து பிறவிப்பு என்னழைப்பே ஞானப்பசி தீர வழி உரைப்பே. கணவனுடன் மனைவி ஒருவருடன் ஒருவர் அன்பில் பிணைவது ஆன்மாவினாலே. ஆதலால் சந்ததியும் செல்வமும் துளங்கும் ஆனந்த உள்ளொளி பெருகிடுமே. ஆன்மாவை நினைப்பாய் ஆன்மாவை கேட்பாய் ஆன்மாவின் நிலை நீ அறிந்திடுவாய். மாயால் பல உருவங்களாகி ஓரொளி உள்ளே ஒளிர்ந்திடுமே. அதுவே பிரம்ம பேரொளியே வீணையில் நாதமாய் பிரம்மனிலான்மா பிணைந்து இணைந்து பிணைந்து இணைந்திடுமே. காண்பாய் ஆன்ம தரிசனமே. அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி. வேத மாதரா கார்கை மைத்ரேயி பிறப்பின் பெரும் பயனை பெற்று சிறந்தனர். உண்மையின் உட்பொருள் உலகுக்கு அளித்தனர். உத்தமரின் புகழ் வாழியவே உத்தமரின் புகழ் வாழியவே.
தக்கது தக்கணக்க ஜம் தரி கிட்ட தக்க தா தா தாது கிடத்தக்க தருகிடுதும் தத்து தக்கணக்க ஜம் தரி கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தக்கது தக்கணக்க ஜம் தரி கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தரி கிட்ட தக்க தத்து தொம் நம் தொம் நம் தத்து கிடத்தக்க தருகிடுதும் தத்து கிடத்தக்க தருகிடுதும் தக் கிடத்தக்க தருகிடுதும் கிடத்தக்க தருகிடுதும் தருகிடுதும் சங்கம் முதலிடை கடைகாலும் செந்தமிழ் தேனூற்று போர்க்காலும் மன்னவர் மாண்புடல் செங்கோல் புரிந்திட புலவர்கள் கலைஞர்கள் புகழுடன் வாழ்ந்திட சங்கம் முதலிடை கடைகாலம் பெண்பார் புலவர் ஔவையார் முதல் நக்கண்ணையார் வரை பல பெண் புலவர்கள் அறம்பொருள் இன்ப கவிதைகள் வழங்க பேதை பருவம் முதல் பேரிளம் பருவம் வரை சங்க மகளிர் தம் மாண்பினை காண்போம். வண்டார் பாவை ஆடிடுவோம் வண்ண மலர்தனை சூடிடுவோம் கழகு கல்லாட்டம் ஆடிடுவோம் அழகிய தமிழில் பாடிடுவோம். வண்டார் பாவை ஆடிடுவோம் வண்ண மலர்தனை சூடிடுவோம் கழகு கல்லாட்டம் ஆடிடுவோம் அழகிய தமிழில் பாடிடுவோம். பண்புதையாட்டம் ஆடிடுவோம் காரிகையை நாம் மகிழ்ந்திடுவோம் காய்மறையாட்டம் ஆடிடுவோம் காலையும் மாலையும் கழித்திடுவோம். கண்புதையாட்டம் ஆடிடுவோம் காரிகையை நாம் மகிழ்ந்திடுவோம் காய்மறையாட்டம் ஆடிடுவோம் காலையும் மாலையும் கழித்திடுவோம். வண்ணமலர் சோலையில் வண்டினங்கள் மொய்த்திட வாலை குமரிகள் வந்தனரே நல்ல வாசமுள்ள நறுமலர் கொய்தனரே. வண்ணமலர் சோலையில் வண்டினங்கள் மொய்த்திட வாலை குமரிகள் வந்தனரே நல்ல வாசமுள்ள நறுமலர் கொய்தனரே. வண்ணமலர் சோலையில் வண்டினங்கள் மொய்த்திட வாலை குமரிகள் வந்தனரே நல்ல வாச
வண்ண பந்தடித்த பெண்கள் ஆடினரே வண்ண மலர் சோலையில் வண்டினங்கள் மொய்த்திட வாலை குமரிகள் வந்தனரே நல்ல வாசமுள்ள நறுமலர் கொய்தனரே சரம் சரமாய் மாலை கட்டி சுற்றி வண்ண பந்த செய்து சுற்றத்தினரை அழைத்தனரே பந்தடித்து பெண்கள் ஆடினரே பந்தடித்து பெண்கள் ஆடினரே பயிர்களெல்லாம் பழுத்தது பாங்காய் நிலத்தில் சாய்ந்தது கதிரறுத்து கட்டு கட்டி கடத்து மேடு சேர்த்திடுவோம் கதிரறுத்து கட்டு கட்டி கடத்து மேடு சேர்த்திடுவோம் கடத்து மேடு சேர்த்திடுவோம் கடத்து மேடு சேர்த்திடுவோம் சீறி பாய்ந்த புலி சீற்றமடங்கிட சின்னஞ்சிறு பெண் துணிந்து நின்றாள். வல்லவள் தனக்கு புல்லே ஆயுதம் என்றொரு முறம் கொண்டு துரத்தி விட்டாள். பாய்ந்து வந்த புலி வீரம் அரவச்சியின் திண்மையும் தீரமும் கண்டதுமே பதுங்கி 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 சென்று பயந்தது. பதைத்தோடியே மறைந்ததுவே பதைத்தோடியே மறைந்ததுவே.
பெற்ற தந்தை போரில் முதல் நாள் மாள உற்ற கணவனை மறுநாள் இழந்தாள். பெற்ற மகனுடன் தனிமரமாய் நின்று பேதை பெரும் சோகம் கொண்டனளே. பொழுது புலர்ந்திட போர் முரசு ஒலிக்க பொழுது புலர்ந்திட போர் முரசு ஒலிக்க துவண்டு போனவள் துள்ளி எழுந்தாள். தன் இளம் மகனை நோக்கி வாய்மொழிந்தாள். வீரமரவர் உன் பாட்டனும் தந்தையும் தாய் மண்ணை காத்திட தன்னுயிர் தந்தன எனதன்பு மகன் எழுவாய் விரைவாய் வீரம் பெருகிட போர்க்களம் புகுவாய் வெற்றியுடன் வருவாய். என் இளம் சிங்கமே மரவர் குல பெருமை காத்திடுவாய். வெற்றி வாகை சூடி வெல்வாய். வெற்றி வாகை சூடி வெல்வாய். வாகை சூடி வெல்வாய். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். குலமகளே வற்றாத நதியாக வாழ்பவளே என்றும் வாழ்பவளே. மஞ்சளோடு குங்குமமும் மாலைகளும் தரித்தவளே மங்களமே தருபவளே மகனென்றும் அருள்பவளே. வாழகி குலையோடு நாவல் பழங்களும் புதுவரிசி பொங்கலிட்டு பொற்பாதம் போற்றிடுவோம். போருக்கு சென்றவர்கள் வெற்றியோடு வந்திடவே வேண்டுகிறோம் அம்மா நீ விரைவாக அருள் தருவாய். கொற்றவையே குலமகளே வற்றாத நதியாக வாழ்பவளே என்றும் வாழ்பவளே. அம்மா, எதிரிகள் பலம் ஓங்கியதால் நம் படையில் பலர் மாண்டனர். உன் மகன் புறமுதுகிட்டு ஓடி மறைந்தான். அச்சம் அடைந்தோடும் கோழை அல்ல என் மகன். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பெரும் வீரனே என் மகன். தன்னுயிர் விட்டு தாய்
வீரமரவர் குல பெண்கள் கதை கண்டீர் வெற்றி பெற்ற மகளிர் தனை காண்போமே பல வெற்றி பெற்ற மகளிரை காண்போமே பெண்ணில் மனவலிமை பெருகிய காலம் இது பெரும் புரட்சி செய்தாய் அன்னை ருக்மிணி தேவி சதிரனும் உயர்கலை சகல ரூபாயில வழிவகுத்தார் பரதம் எனும் பெயர் தளங்கு தக்க திக்கு தக்க ததிகிண தோம் நங்கி தக்க நக்க நக்க ஜகதாம் தக்க நங்கி தக்க தோம் கிண நக்க நக்க தோம் நங்கி தக்க நக்க நக்க ஜகதே தக்க நங்கி தக்க தோம் கிண நக்க நக்க தோம் நங்கி தக்க நக்க நக்கது நக்கது தோம் நம் கிண நக்க தோம் கிண தோம் நங்கி தக்க நக்க நக்கது நக்கது தோம் நம் கிண நக்க தோம் கிண தோம் நங்கி தக்க நக்க நக்கது தக்க நக்க தக்க நக்கது தக்க நக்க தத்தி கிண தோம் தக்க நக்க தத்தி கிண தோம் தக்க நக்க தக்க திக்கு தத்தி கிண தோம் பாரத கலைகளியே பாங்குடன் பயில கலாக்ஷேத்திரமீனும் கலை குடமமைத்தார் பமகரி சரிகம பம பதப பதனி தனி தபம கம பதப ஸ்ரீகாஞ்சி மகானை நினைந்தொருகி ஒருவர் பாடி வந்தார் ஒருவர் ஆடுகின்றார் உலக சமாதானம் ஒற்றுமை வளர்ந்து உயர்ந்திட ஆச்சாரியன் போர் பாடல் உவந்தளிக்க நாடுகள் கூடிய நற்சபை தனிலே அன்னை சுபலக்ஷ்மி அமுதமழை பொழிய அகில உலகம் போற்றும் இசையரசியின் புகழ் காலம் காலமாய் திகழ்ந்திடுதே நாவில் கற்கண்டு போல் நெஞ்சு இனித்திடுதே கலியுகம் தனில் வாழ்ந்த கலைவாணி தேனிசை வாணி என்னும் காற்றினில் அவள் கீதம் ஒலிக்குதே காற்றினில் அவள் கீதம் ஒலிக்குதே அலர் மேல் அமர்ந்தவள் நாமம் கொண்டாள் அழகிய ஓவியம் ஆடல் அரசி பெயரே விருதாய் கொண்டவராம் பத்ம
சாதனை புரிந்தவரா பரத சாத்திரத்தின் கரணங்கள் ஊற்றேற்றும் உயிர் பெற்று உலவிட வழிவகுத்தார் மார்க்கமும் தேசியும் மறுமலர்ச்சியே பெற மாபெரும் சாதனை புரிந்தவரா பரத சாத்திரத்தின் கரணங்கள் ஊற்றற்றும் உயிர் பெற்ற உலவிட வழிவகுத்தார் நல்லறிவும் ஆற்றலும் இன்னிசை ஞானமும் ஈடில்லா மொழித்திறன் கொண்டவராம் அவர் ஏனைய நூல்களும் எண்ணிலா பாடலும் மாணவர் உலகுய மகிழ்வுடன் அளித்தார் நல்லறிவும் ஆற்றலும் இன்னிசை ஞானமும் ஈடில்லா மொழித்திறன் கொண்டவராம் அவர் ஏனைய நூல்களும் எண்ணிலா பாடலும் மாணவர் உலகுய மகிழ்வுடன் அளித்தார் கல்லு குரு தந்த கலை வளர் சிற்பியாய் கலைஞர்க்கு கரணங்கள் புரிய வைத்தார் இளம் கலைஞரை கரணங்கள் புரிய வைத்தார் சாத்திரம் தந்த குரு பரதமுனி கொரு கலை மண்டபம் நிறுவி மனம் மகிழ்ந்தார் கல்லு குரு தந்த கலை வளர் சிற்பிய கலைஞர்க்கு கரணங்கள் புரிய வைத்தார் இளம் கலைஞரை கரணங்கள் புரிய வைத்தார் சாத்திரம் தந்த குரு பரதமுனி கொரு கலை மண்டபம் நிறுவி மனம் மகிழ்ந்தார் பாலோடு இனிய தேன் கலந்தது போல் கலையோடு கரைந்தவர் வாழ்ந்திடவே பரத கலை பயிலும் அனைவருக்கும் கலங்கரை விளக்கம் என்ன திகழ்வது அற்புதமே பெரும் ஆனந்தமே பெரும் ஆனந்தமே பாலோடு இனிய தேன் கலந்தது போல் கலையோடு கரைந்தவர் வாழ்ந்திடவே பரத கலை பயிலும் அனைவருக்கும் கலங்கரை விளக்கம் என்ன திகழ்வது அற்புதமே பெரும் ஆனந்தமே பெரும் ஆனந்தமே தீம் 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 திரண தீம் திரணா
ಧೃದ ತೊಂ ಧೃದ ತನ ಧನ ಧನ ಧಿರನ ತನ ಜನು ಧಿರನ ತದಿಮಿ ತದಿರನ ಧಿಮಿ ಧಿಮಿ ತಕ ತಾಂ ತಕ ದಿನ ಧಿಮಿ ತಾಂ ಧಿರನ ಧಿಮಿ ಧಿಮಿ ಧಿರನ 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 ಧೀಂ 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 ಧಿರನ ಧೀಂ ಧಿರನ 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 ಧನ ಧನ ಧಿರ ಧೀಂ 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 ಧಿರನ ಧೀಂ ಧಿರನ. பாரத பூமியின் தாயவள் சக்தி பரதக்கலை தனில் ஒளிரும் லாசமே சக்தி இசையோடும் லயத்தோடும் இணைந்தவள் சக்தி இயற்கையில் ஐம்பூதமானவள் சக்தி மண்ணுயிர் படைத்தவள் மறைப்புகழ் சக்தி உன்னிலும் என்னிலும் உறைபவள் சக்தி உண்மையின் உறைவிடம் ஓங்கார சக்தி பெண்மைக்கு பேராற்றல் தருபவள் சக்தி பெண்மைக்கு பேராற்றல் தருபவள் சக்தி Ladies and gentlemen, hope you enjoyed this event. Once again, on behalf of Nrityarpana and our Guru, Mrs. Dakshayani Ramachandran, we thank all the people who are present over here, and our special thanks to Mr. Sri Gurumurthy, convener IMCT, Mrs. Rajalakshmi, chairperson IMCT, and Dr. Padmabhushan Padma Subramaniam, chairperson IMCT, and Mr. Ila Ganesan, National Council member of BJP and chairperson of Port Thamare, and all the dignitaries who are present over here for giving us such a wonderful opportunity to present our artist performance. And now, on behalf of Hindu Spiritual and Service Fair, I request Guru Tirumadi Dakshayani Ramachandran of Nrityarpana for honoring, and also request all the artists to come onto the stage. May I humbly request Mr. Ila Ganesan, National Council member of BJP and chairperson of Port Thamare, to come onto the stage, please, sir. And I also honor to welcome Dr. Padmabhushan Padma Subramanian, and we request Madam to come onto the stage. வேதகாலம் தொடங்கி இடைப்பட்ட காலத்தின் ஒரு வீர காலத்திலும் கூட இன்றைய உலகிலும் கூட பாரத நாட்டில் பெண்கள் எப்போதும் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, முன்னணியிலே நின்று ஆண்களுக்கு சமமாக, சில நேரங்களில் ஆண்களை விட அதிகமாக தங்களுடைய திறமையை காத்திருக்கிறார்கள். தேசத்தையும் தர்மத்தையும் கல்வித்துறையிலும் கூட தரைசிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை 40 நிமிடத்திற்குள்ளாக ஒரு நடன காட்சியின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற திறமை திருமதி தாக்ஷாயினி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நாமும் பாராட்டுவோம். இன்று ஆடிய குழந்தைகள் அத்துணை பேரும் மிக சிறப்பாக ஆடினார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த மேடை அலங்காரம், பின்னால் வந்த அந்த ஸ்லைடெல்லாம் கரெக்ட் டயத்தில் போட்டு லைட்டிங் அமக்கலமாக பண்ண திரு முருகன் அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு. தாக்ஷாயினி தானே கவிதையெல்லாம் எழுதி தானே கம்பைலேஷன் பண்ணி அதை ஆடவும் வைத்து
இது பெரிய பொறுப்பு, இது சாதாரணமாக பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு நேரமே இருக்கலை. ஏன்னா ஐஎம்சிடி வேலைக்காக நிறைய சுற்றின்னு இருந்தா, நாட்டுத்தான்காக சுற்றினா, இத்தனை வேலையும் வச்சுண்டு இதையும் பண்ணி இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு தெரியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, என்னோட பிறந்த நாளுக்கு இது ஒரு பரிசு என்று. I don't think I can ever think of a better gift in my life for my birthday. Thank you so much. Beautiful program. திருமதி பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு முன்னதாகவே நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கரவொலி மூலமாக எடுத்துச் செல்வோம். 4ஆம் தேதி அன்றைக்கி தஞ்சாவூரில் ஆடப்போகிற 5ஆம் தேதி அன்றைக்கி இப்போ கிளம்பிடுறா. அதனால் இன்றைக்கி வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் பர்த்டே. ஸோ ஐ தாட் ஐ வில் டெடிகேட் திஸ் டு ஹர் லோட்டஸ் ஃபீட். ईशावास्यमिदं सर्वम्